வாழைப்பூ கொண்டு வடை சுடுவது எப்படி? எல்லோரும் பார்த்துருப்பீங்க, வாழைப்பூ வடை எல்லோரும் வீட்டிலும் செய்வீங்க. நான் ஏன் மெத்தடில் செய்ய போகிறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா வாழைப்பூவை எடுத்து இது போல் எடுத்துக்கணும். எடுத்து அதிலேருந்து ஆஞ்சி எடுத்து வச்சு இது போல் வெட்டணும். அது வெட்டுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த கல்லன், இந்த பாருங்கள் தனியாக வச்சுருக்கோம் பாருங்கள், கல்லன் இந்த தோல், இது ரெண்டையும் என்ன பண்ணணும், அகற்றி வேண்டும். இல்லை என்றால் அது வயிற்றுக்கு கோளாறு செய்யும். இல்லை இது ரெண்டையும் எடுத்துகிட்டு தனியாக குப்பையில் போடணும் அது, ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் தேவையான வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 1, சோம்பு 1 ஸ்பூன், எல்ஜி தூள், அப்புறம் வெட்டின இதை தூக்கி இந்த மாதிரி தண்ணியில் போடணும். தண்ணியில் போட்டுட்டு அதை அலசி தனியாக வச்சுக்கணும். அதை வடிகட்டி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம முதவே இந்த மாதிரி இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி வெங்காயம் இந்த வாழைப்பழம் ஆயிரத்துக்கு முன்னாடியே கடலப்பருப்பு 2 கைப்பிடி அள்ளி போட்டு ஊற வச்சிட்டோன்னா இந்த போல் மையாக அரைச்சி கொடுத்துடலாம். மையாக அரைச்சணும். அதை என்ன பண்ணோம், அதோட சோம்பு, வெட்டி வைத்த பச்சை மிளகாய், அப்புறம் வெங்காயம், எல்ஜி தூள், அதுக்கப்புறம் இந்த வாழைப்பூ எல்லாத்தையும் போட்டு நன்றாக கலக்க வேண்டும். இது கலக்கும் முன் அடுப்பில் வாணலில் எண்ணெய் ஊற்றி ஸ்லிம்மில் வைத்து விட வேண்டும். அப்போ என்ன பார்த்திங்கன்னா எண்ணெய் இந்த மாதிரி நார்மலாக கோச்சிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் கலக்கிறதுக்குள்ளே என்னாகும், ஒரு மாதிரி லெவலாக இருக்கும், எண்ணெய் ஒரு ஈவனாக சூடாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் கலக்கி முடித்து கரெக்டாக போடும்போது வடை மிகவும் அருமையாக வரும். பொழுது பாருங்கள் எப்படி செய்கிறேன் என்று. இப்போ கலக்க போகிறேன். மாவை போட்டாச்சு, வெட்டி அரைச்சி வச்ச மாவை கொட்டி கொண்டோம். பிறகு என்ன செய்வோம், தேவையான அளவு உப்பு போட மாட்டோம் இல்லவா? கண்டிப்பாக உப்பு போடணும். உப்பு மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். கம்மியாக இருந்தோட போடணும், அதிகமாக போடுறாங்க. ஏன்னா அது சாப்பிடும்போது நம்ம டேஸ்ட்டு கெடுத்து விட்ரும். மூணு வரைக்கும் நல்லா மிக்ஸியாக அரைச்சது, நெய்யாக அரைச்சது எடுத்து வைத்துக்கொள்ளவும். முதலில் போட வேண்டியது சோம்பு. ஏன்னா அது வாசனை ஃபுல்லாக எல்லாத்துக்கும் ஏறணும். சோம்பு போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வெங்காயம் தூள் வெட்டினதை இப்படி போட்டுங்க. அப்புறம் பச்சை மிளகா போட்டாச்சா? இப்போ நாம் அடுத்து செய்ய வேண்டியது என்னென்றால், நாம் இப்போ வெட்டி வச்சுருக்கோம்ல வாழைப்பூ தண்ணியில் போட்டு வச்சுக்கணும். ஏன்னா அது என்ன ஆகும், தண்ணியில் போடணும்னா கருப்பாயிடும். அதனால் இப்படி வெட்டினதை எடுத்து வச்சுக்கணும். எடுத்து தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சி எடுத்து வச்சுக்கணுமா? எடுத்து இவன் நல்லா புழிஞ்சி எடுத்து வச்ச தண்ணியை இப்போ அதையும் அதில் போட்டு கலக்கி இப்போ என்னெல்லாம் சேர்த்துருக்கேன், கடலைப்பருப்பு அரைச்சது, பச்சை மிளகா, சோம்பு, அப்புறம் வெட்டி வைத்த வெங்காயம், அப்புறம் எல்ஜி தூள், கடைசியாக போடணும். அது மாதிரி மெயினானது உப்பு போடணும். உப்பு தேவையான அளவு, ரொம்ப போட்டோம்னா நார்மலாக போடணும். இப்போ குத்து மதிப்பாக போடுறதான் போட்டாச்சா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, இப்போ எல்ஜி தூளை தலையில் லேசாக ஒன்று பாதியமாக தெளித்து விடுங்க. தெளித்து விட்டுட்டு போட்டு பிசையணும். பிசைந்தால் என்னாகும், சில நேரம் தண்ணி ஆயிடுச்சுன்னா கவலைப்படாதீங்க. வீட்டில் எதாவது கடல மாவு இருக்கும், அதை எடுத்து கலக்கிங்க. ஆனால் தேவையில்லாத அளவுக்கு நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா கடல மாவு போட்டால் அது ஒரு டேஸ்ட் வரும். அதனால் இதை கொஞ்சம் திக்காகவே அரைச்சி வச்சுக்கிங்க. தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் பட்டு பண்ணாமல் அரைச்சி வச்சுக்கிங்க. கலக்கும்போது ஓரளவுக்கு இதை வந்துச்சு வாங்க, ரெடி வந்துச்சா? ரெடி வந்துருக்காங்க, ரெடி வந்து நல்லா இருந்துச்சா? இப்போ எண்ணெயும் நல்லா சூடாகிட்டார் பாருங்கள். எண்ணெய் சூடாகிடுச்சா பாருங்கள். எண்ணெய் சூடாகிடுச்சா என்ன பண்ணுவீங்க, தண்ணியை தெளித்து பார்ப்பீங்க. அந்த வேலையெல்லாம் பண்ண கூடாது சின்ன பசங்களாக இருக்கும்போது, சரியா? நமக்கே தெரியும் ஒரு மாதிரி கொதிக்கும். இப்படி உருண்டையாக பிடித்து கொள்ள வேண்டும். பிடிச்சி ஒரு சின்ன தட்டில் வரிசை அடிக்கணும். உங்கள் சைஸ் தேவையான சைஸ். சில பேர் 10 வடை சாப்பிட்றாங்களா, சின்னதாக போடுங்க. பெருசாக சாப்பிட்றாங்கன்னா ஒரே வடையாக கூட போட்டுக்கலாம்.
இதெல்லாம் நம்ம இஷ்டம். இப்போ இந்த மாதிரி ஊற்றி வைத்த உருண்டைகளை என்ன செய்யணும், இப்போ தட்டணும். இப்போ பாருங்கள் என்ன பண்ணுறேன், இப்படி வச்சு இதுதான் இப்போ வானலில் போடணும். பாருங்க நல்லா கொதிக்குதா. இப்போ நமக்கு என்ன வாழைப்பூ வடை ரெடியாகி கொண்டிருக்கிறது. அப்புறம் வாழைப்பூ வடை எல்லோரும் போட்டு இது போல் தட்டில் வச்சு சட்னி ஒன்று இருந்தால் போட்டு சாப்பிடுங்க, எல்லாம் நன்மையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.